வந்து நீண்டவரே தினமும் மகிமை உண்டாவதாக. மன்சீலியஸ் சபை திறப்பு விழாவிற்கும் உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த திறப்பு விழாவை ஆரம்பிக்க பாஸ்டர் கிறிஸ்துவநாதன் ஜெபிக்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் தற்போது தரப்படி இயேசுவின் நாமத்தில் சமுத்திர வருகிறோம். தேவனே, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று நேரத்திலே நீ சொன்னீரே, அப்படியான அந்த தேசத்துல இந்த இடத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீடை உடைய சுத்தத்திலே வைத்து கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எல்லாரும் கரங்களை தட்டுவோம். Thank you, Lord Jesus. Thank you. அநேக பிரயாசங்கள், உங்களுடைய ஜபங்கள், எல்லாருடைய ஊழியர்களுடைய ஜபங்கள் ஆண்டவர் கேட்டு அற்புதமாக இன்று இந்த ஆலயத்தை திறக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டது சிங்கப்பூர் தேசத்துல எனக்கு ஒருத்தர் இயேசு பத்தி சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம் மத்தியில வந்திருப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம். அவர் தான் நம் மத்தியில வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ரெவரண்ட் கிருஷ்ணநாதன் ஐயா அவர்கள். கரங்களை கட்டி எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அவர் தீர்த்துருவார். அல்லேலூயா. அப்புறம் சொன்னாரு, நான் கேட்டேன், ஐயா எவ்வளவு செலவாகுயான்னு கேட்டேன். இல்லையா தம்பி, இயேசுநாதர் ஒன்றும் செலவாகாது, உன் இருதயத்துல நினைச்சவரை வேண்டாம் போதும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து வரும்போது உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த இட்டம் நம்முடைய மகிமை பட்டமாண்டார ஜனங்களை சந்தேகப்பா, சகல வியாதிகளிலிருந்து, சகல நோய்களிலிருந்து, சகல பாவங்களிலிருந்து, சகல சாபத்தின் போராட்டங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை. ஆவியானவர் இங்கிருந்து விடுதலை உண்டு. ஆண்டவரை ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்குவதாக, கர்த்தரை வல்லமை இறங்குவதாக. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை பார்த்தா என்ன வரும்? இத கட்டி 4 வீடு விட்டா என்ன வரும்? வாடகை வருமே. ரட்சிக்கப்பட்டுட்டா இத கட்டி கர்த்தருக்கு வீடு கொடுத்தா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களே. இதான் ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். அதை குறித்து அவங்களுக்கு ஏன் ரட்சிக்கப்படும் உங்க பாஸ்டர் வெளிநாட்டுல வரும்போது நல்ல சம்பளத்துல தான் வந்தாரு. 6 மணிக்கு இருந்து எல்லாரும் சம்பளத்துக்கு போவாங்க. அவருக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தபடினால அவன் பொண்டாட்டி ஒரு பிள்ளையோட வந்துட்டாரு. சென்னை பட்டணத்துல படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்துட்டாரு.